சொர்க்கத்துக்கு போகலாமா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆக்சுவலி வந்து யூனிவர்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எப்போவுமே யூனிவர்ஸ் என் பக்கத்துலேயே தான் இருக்கும்னு சொல்லுவேன். என்னென்னா வந்து மஞ்சள் மால்ட்டு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு அதை நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தீந்துருச்சு. ஆக்சுவலி இது வந்து மஞ்சள் சீசன் கிடையாது, ஆஃப்டர் பொங்கல் தான் மஞ்சள் சீசன். ஸோ என்னடா பண்ணுறது, நமக்கு மஞ்சள் வேணுமே, ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சே என்ற 4-5 பாக்கெட் தான் இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு விவசாயி கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு வந்து மஞ்சள் வாங்கிக்கிறீங்களா, போன தடவை என்கிட்ட நிறைய நஷ்டமாயிருச்சு, நீங்கள் வந்து விவசாயிக்கு வந்து நிறைய பண்ணுறீங்க, ஸோ எனக்கு என்னோட மஞ்சள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இதை வந்துட்டேன், இதை தாங்க தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எப்பயுமே அந்த நிலத்துக்கு போய் இயற்கை உரம் போட்டு பண்றாங்களா அப்படின்னு பார்த்துதான் இயற்கை விவசாயம்ன்றது அதுதான். ஏரியாவே இந்த இடத்துக்கு போய் access வாங்கினேன். நிலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருந்தா அவ்வளோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். சொந்தங்களுக்கு வணக்கம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளேஸ்ல இருக்கேன். ஆக்சுவலி வந்து விவசாயி ஐயா கூடயும் இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. என்னன்னா ஒரு வயக்காட்டுக்குள்ள இருக்கேன். மஞ்சள் வந்து நம்ம தீர்ந்துருச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த இருமல் சளிக்காக நான் மஞ்சள் மால்ட் பண்ணி தரேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மஞ்சள் தீர்ந்துருச்சு. ஸோ கேட்டேன், அண்ணன் வந்து இருக்கு, பட் 1 மாசம் பக்கம் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவசரம் குழந்தைக்கு வேணுன்றனால வாங்க நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னாரு. இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா ஃபுல்லுமே அவ்வளோ ஸ்மெல்லு, செம்ம ஸ்மெல்லு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மஞ்சள் மால்ட்டு போட போகிறோம். இது இருமல் சளி ஸ்லீப்பிங் டோஸாகவும் யூஸ் ஆகும். உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது குர்குமின் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது மஞ்சள் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மஞ்சள் வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன், இதை காமிக்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்று விவசாயி ஐயாவையும் காமிக்கணும் அப்படின்றதான். கெமிக்கல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, கேரண்டி. நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இத வந்து கெமிக்கல்ல போட்டுக்கணும் சொல்லி நீங்க ஒண்ணு பார்த்தா டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சுவோம்ல, அந்த இது கிடையாது. நேச்சுரலாவே விட்டுறது, நேச்சுரலா விட்டுறது. உரம் நீங்க டெஸ்ட் பண்ண சொல்லுங்க, ஆர்ட் வேணாலும் ஒரு உரம் மருந்து அடிக்கலாம், அது வேணா கேரண்டி. நான் வாங்கிக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளவு வெட்டுறீங்களோ அவ்வளோத்தையும் நான் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி எனக்கு கொடுங்க. இப்போதைக்கு எனக்கு 100 கிலோ வேணும். கெமிக்கல் சொல்லவுமே அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. யார்கிட்ட வேணாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு திருப்பி சொல்லிட்டே இருந்தார். அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வயலுக்கு போய் அந்த இயற்கையை ரசிச்ச அனுபவம் இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்ம வயக்காடு தாங்க அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போகும்போது சும்மாலாம் அனுப்பலைங்க. அந்த விவசாயி கிராமத்தாள் அப்படின்ற மாதிரியானதை ஒரு வெகுளித்தனமான ஒரு பேச்சுனால நமக்கு வந்து அங்கே விளைஞ்ச வெங்காயத்தாள், அப்புறம் தூக்குச்சட்டியில் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கேயே படுத்து தூங்கிடுவோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ஒன்று போயிட்டே இருக்கு. அது கூடிய விரைவில் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். வாங்கின மஞ்சள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். வேணும்ன்றாங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.